எங்க போய் அடி வாங்க போறவே தெரியல. குளோபல்னா ஒண்ணு இங்கதான்ப்பா, அகில உலகம். ஆமா, மல்டிபிள், அதுக்கெல்லாம் மேல மல்டி யூனிவர்ஸ். கமல் சாரும் விண்வெளி நாயகன் வர போறாருன்னு சொல்லி அதுக்கும் மேல அகில உலகம்னா ஆனா அதுக்கு மேல இருக்கிற பட்டமே நல்லா இருக்கு. அகில உலகம். ஆமா, அது இதுதான் மேக்ஸ். இது மேல ஒண்ணுமே. மைக் எல்லாம் வெச்சிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டீங்க? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம், இவரு அவர் இன்னொருத்தர் ரெடியா? எல்லாரும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த வெயிலையும் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம எங்களுக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சது ரொம்ப நன்றி. Hope you all like the movie. New idea, புது ஐடியா கொண்டு வந்தாரு நம்ம ஹோசிமன். So I hope you like it. வணக்கம் ப்ரோ. சரி, உங்களுக்கு சொன்னேன். ஓகே, எல்லா பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் நல்ல எண்ணங்களை விதிக்கக்கூடிய பல விஷயங்களை வச்சுருக்கோம். அது சிவாவோட காமெடியோட இதில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம காமெடியன்ஸில் வந்து யோகி பாபு சார், விடிவி சார் எல்லாமே கலந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை என்கரேஜ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சோ மச் வந்ததுக்காக. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ். ஒரு ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சதும் when நீங்க எல்லாரும் இங்க பார்த்து இன்னும் ஸ்மைல் பண்றீங்க. ஸோ we're happy and I hope சில்ட்ரனுக்குலாமும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஐ திங்க் ஸ்கூல்ஸ் முடியுது. ஸோ எல்லாரும் குட்டீஸை கூட்டிட்டு போய் படத்தை பாருங்க. ரொம்ப சூடா இருக்கு. ஸோ ஐம் ஷோர் வந்து தியேட்டர்ல போய் இந்த மத்தியான டைம்ல போய் நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இட்ஸ் a very light hearted breezy film and நிறைய பேர் கிளைமேக்ஸ் பத்தி பேசியிருக்கீங்க. ஸோ I'm so glad that we were able to kind of have this movie released in the perfect time. So போய் பாருங்க and enjoy it and thank you so much for your support. ஆமா, இல்ல சார், அப்படி இல்ல, கலாய்ப்பாரு. ஆமா, அப்படி இல்ல, கதையோட ஒட்டி போகணுங்கிற ஒரு டிராவல் தான். ஆமா, இது அப்படியே சொல்லலாம். அதாவது நம்ம கதையோட ஒட்டி என்ன தேவையோ அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு போனோம். ஓகே, ஆமா ஆமா, இல்ல இந்த படத்தோட டைட்டிலே சும்மா, அதனால அதை நம்பி போறதுனால நம்ம கொஞ்சம் கதைக்கு எவ்வளவு தேவையோ கண்டிப்பா. எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, சொல்லி கொடுத்த மாதிரி இல்ல ப்ரோ. அது என்னன்னா நம்ம கதையோட ஒட்டி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் மேக்சிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே படத்தை வந்து இவர் தான் ஹீரோ, சுமோ தான் ஹீரோ. சுமோன்ற கதைன்னா அந்த கதை தான் ஹீரோ. அவரை காப்பாற்றுற இவர் தான் கதையோட முக்கியமான இந்த படத்துடைய சார். அப்பப்போ நானும் காசு கொடுத்தேன் சார். ஓகே, அப்படியா? இல்ல, I think அதுதான் ஒண்ணு உண்மையான டிஸ்கிரிப்ஷன் இந்த காலத்தோட லவ். இல்ல, ஒண்ணுதான் எல்லா பசங்களும் சப்போர்ட் பண்றாங்க, அப்பப்போ வந்துட்டு போறாங்க. அதனாலதான் என்கிட்ட என்னால முடிஞ்சது நான் பண்ணிருக்கேங்க. புரியுது. ஆனா அந்த இது ஜெனுவினா நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அந்த நோக்கம் இருந்துச்சு இல்லையா, அது போதும் இல்ல. ரெண்டு மூணு வார்த்தைகளா? அரிகாத்தோ சார், அரிகாத்தோ சுதைமாஸ் அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ சோ மச். அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாதுண்ணே. ஏன்னா நம்ம தமிழே இப்போ கொஞ்சம் அங்க போய் ரொம்ப கஷ்டம், சாதாரண லாங்குவேஜ் இல்லாத. அண்ட் அங்க டிரான்ஸ்லேஷன்லாம் கூட ரொம்ப கஷ்டம், ஒரு விஷயம் சொல்லி புரிய வைக்கிறதுலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எங்க கொடுத்த டைம்ல நம்ம ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஈஸியான விஷயம் இல்லை, அங்க ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தாங்க. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு வந்து உலகம் சுற்று பாடி பண்ணதுக்கு அப்புறம் இது நான் நினைச்சேன். இன்னொரு படம் என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, ஆமா சார், கொஞ்சம் முன்னாடி இல்ல அப்படி நிறுத்தலாம் இல்லைங்க. நம்ம படம் முன்னாடி வர வேண்டியது கோவிட் ஒரு காரணமாக வியாபாரம் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் சைடில் பக்காவாக இருந்தாங்க. ஓகே, ஆமா, யாரு ரெண்டு பேரு இறங்கிங்க. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றீங்களா? அவருக்கு இல்ல, இவர்கிட்ட கதை முதல்லயே சொல்லிட்டேன் நாங்க. கதை கேட்டோட இந்த படத்தை நல்லா பிரம்மாண்டமா பண்ணணும்னு சொன்னது இவர் தான். ரொம்ப நல்லா பண்ணணும், டேரக்டா அங்க போய் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொடியூசர்லாம் அப்படியே டிலே பண்ணி பண்ணணும் நம்ம. அப்படியே இவங்க கதையை முதல்லயே கேட்டாரு.
அதுக்கப்புறம் எல்லாமே அமைஞ்சது சார், நம்ம ஐஸ்வரி கணேஷ் சார் அமைஞ்சதுக்கு அப்புறமா நல்ல இது கிடைச்சது. 50% படம் அவங்க தான் எடுத்திருப்பாங்க. ஜோடி ஆக்சன் பார்த்துட்டீங்க. ஜோடி அவங்களே ஜப்பானுக்கு கொண்டு அதெல்லாம் எனக்கும் ரொம்ப வருத்தங்க. நான் படமே வந்து சத்தியமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஜப்பான் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரீஸ். 2 வாட்டி போயிருக்கேன், ஆனாலும் நான் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தோணுது. இந்த படமே வந்து ஆனா நான் ஜப்பான் ஸ்கெட்யூல் ஆனதுக்கு அப்புறம் தான் சைன் பண்ணேன். சோ அதனால லேட்டா வந்ததுனால வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஜப்பான் ஜப்பான் ப்ரமோஷன்ல கூட்டி போயிடலாம்ன்ற ஒரு ஐடியா. ஆமா. Thank you. அதை எதிர்பார்த்து நிறைய மிஸ் பண்ண மாதிரி. 4வது படம் வருங்க, அப்போ பாருங்க. இல்ல அதான் அவங்க சொன்ன மாதிரி இது எனக்கும் அவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி தான் நிறைய தவிர எனக்கு இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மி. அதனால அந்த பாட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். கணபதி சாங்லாம் ரொம்ப பிடிச்சது. என்னங்க நீங்க இவ்ளோ ஃப்ராங்கா எல்லாம் பேசாதீங்க, சரியா? சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. இல்ல அவங்க கேட்டதான் கொடுத்தாங்க. இல்லாட்டி அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டோட வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியாது. ஜப்பான்ல இருந்து அந்த ஆர்டிஸ்டை கொண்டு வர வச்சாங்க. இல்ல எனக்கு இந்த படத்தோட விஷயம் எல்லாம் தாண்டி ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்றதுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இங்க இருக்கீங்க. தெரியும் இவ்வளவு கேள்வி கேட்டாரு அவரு நமக்கு தெரிஞ்சதுதான் ரொம்ப. ஆனா உங்களை பாக்குறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. உங்களோட விஷஸ் விஷஸ் அண்ட் சப்போர்ட் நான் சொல்ல மாட்டேன். உங்க அன்பு இருந்தா போதும் நமக்கு. ஓகே, ரஜினி சாருக்கு வந்து ஜப்பான்ல பயங்கர ஃபேன் பேஸ் இருக்கு. சோ நீங்க அகில உலக சூப்பர் ஸ்டார்ங்கறனால தான் ஜப்பான்ல போய் அதுதாங்க நான் சொல்றேன். அந்த ஜெனரேஷனுக்கு ரஜினி சார் வந்து இந்தியால இருந்து அனுப்பிச்சிருக்கோம். இந்தியா சினிமா வந்து ஜப்பானுக்கு அனுப்பிச்சிருக்கோம் ரஜினி சார். இந்த ஜெனரேஷனுக்கு அகில உலக சூப்பர் ஸ்டார் நாங்க அனுப்புறோம். எங்க போய் அடி வாங்க போறதே தெரியல. அது என்னது? அது குளோபல்னா ஒன்லி இங்க தான்ப்பா. அகில உலகம். ஆமா, மல்டிபிள். அதுக்கெல்லாம் மேல மல்டி யூனிவர்ஸ். கமல் சாரும் விண்வெளி நாயகன் வர போறாருன்னு சொல்லி அதுக்கும் மேல அகில உலகம்னா ஆனா அதுக்கு மேல இருக்கிற பட்டமே நல்லா இருக்கு. அகில உலகம். ஆமா, அது இதுதான் மேக்ஸ். இது மேல ஒண்ணுமே ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்த்ததுக்கு. ஓகே, உங்களோட காம்பினேஷன் நிறைய படங்கள் 2 பேரும் ஜோடியா நடிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்தது ஜோடியா நடிப்பீங்களா? நல்ல கதை அது மாதிரி செட் ஆனா நிச்சயமா பண்ணுவாங்க. இவர் இங்க என்ன முன்னாடி நோ சொல்ல முடியாது இல்ல. அவரே அழுத்திருப்பாரு பாவம் என்ன ஷூட்டிங்ல பார்த்து. ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட் அவங்க. ஏதாவது டக்கு டக்கு புரிஞ்சுப்பாங்க. இப்ப பாருங்க, இந்த 2 கேள்வியுமே அவங்க சொல்லிதான் நீங்க கேட்ட மாதிரியே எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க கேட்ட 2 கேள்வி அவங்கள பத்தி கேள்விதான். ஒண்ணு நீங்க ஜப்பான் போல, அடுத்தது நீங்க எப்ப நடிக்க போறீங்க, அதுதானே? ஒன்னதான் வந்தீங்களா மேடம்? அப்படியா? உங்க ஊருக்காரா? நிச்சயமா வரும். நான் தமிழ் படம் 3 வரும். உங்களுக்கு என்னதான் தகவல் கிடைக்குது? யாரு? நிச்சயமா வரும். நான் சொன்னல ஆல்ரெடி சில படங்களுக்கு தான் நம்ம யோசிக்கணும். தமிழ் படத்துக்கு வந்து மத்தவங்க தான் யோசிக்கணும். அதனால மொத்த டேரக்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு வந்தாங்கன்னா நம்ம பண்ணலாம். நிச்சயமா படத்துல ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிஷியன் வந்தாரு. கொஞ்சம் கருத்து சொல்லுங்க. ஏன்னா அவதான் அடிக்கடி வந்து இந்த டைம்ல கொடுத்துட்டே இருப்பாரு பேட்டி. கரெக்டா ஒரு பொசிஷனா வச்சிருக்கீங்க. இல்ல, கதைக்கு தேவைப்பட்டது இருக்கிறார் அவரும். இந்த கதைக்கு தேவைப்பட்டது தான் டைரக்டர் வச்சாரு. ஒரு அதாவது அது யாரையும் சுவையா ஆக்சுவலி இது யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரி இல்ல. அவர் நம்ம ரசிக்கிற விஷயங்களை தான் வச்சிருக்கோம். அப்படி இல்ல, ஃபன்னுக்காக பண்றதா. யோகி பாபுலாம் போன் பேசுறாரு இல்லையா, ஜாலியா. இப்ப பாருங்க, அவர் பேசினால தான் நீங்க கேக்குறீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். எனக்கு தெரியும் இவ்வளவு டைம் நீங்க மத்த எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்ட்டு. நம்மளால தான் இங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். லவ் யூ. சந்தோஷம். ஆமா, யாரோட நம்ம மறக்கலாம். ரியாஸ் மாதிரி பரவாஸ் கேக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். தேங்க்யூ வேல்ஸ் அண்ட் தேங்க்யூ the whole team and thank you உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலா ஒரு நன்றி. தேங்க்யூ ரியாஸ் சார். தேங்க்யூ பராஸ். ரொம்ப நன்றி. இல்ல நான் சொல்லிடுறேன். சார் மைக்ல சொன்னாலாவது பாருங்க. நீங்க சொல்லுங்க. பலா முடிஞ்சதுப்பா. அப்ப நன்றி சொல்றோம். மறுபடியும் தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நீங்க வாங்க தனியா பேசுறோம். எல்லாரும் முன்னாடி கலாய்க்கிறீங்க. மீண்டும் நாளைக்கு காலையில் இதே இடத்துல சந்திப்போம்.